முக்கியமாக ஏற்பாடு செய்த நமது செயற்குழு உறுப்பினர் ராஜன் அவர்களும் தலைவர் ரவிரஞ்சன் அவர்களும் மிக மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பாராட்ட வேண்டும், மனம் கொடுத்து பாராட்ட வேண்டும் நோக்கத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு ஊக்கமளித்து எல்லா உறுப்பினர்களும் மெம்பர்களும் பண உதவி கொடுத்து சந்தோஷமாக வர வேண்டும் என்று ஊக்கமளித்து பண உதவி செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல நாம் எல்லோரும் கவனமாக பேருந்தில் ஏறி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அமைதியாக சென்று நல்ல முறையில் அவங்கவுங்க வீடு சென்று நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டு இதை அழகாக உருவாக்கி இந்த சங்கம் இதே மாதிரி தொடர்ந்து செயல்பட வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நமது சங்கத்துக்கு எப்போது ஊக்குவிக்கும் வகையிலாக எப்போது கேட்டாலும் இதுதான். 2 ஆண்டுகள் அவருக்கும் அவர் அப்படிதான் மேலே ஏறி முதல் அவர் பாடலை தொடங்கி பாட வைத்தார். எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நபர் நமது சங்கத்தில் ஆனந்தராஜர் அவர்களுக்கு நமது மலிங்கா துணைத் தலைவரும் தலைவரும் சேர்ந்து பொன்னாடை போட்டு கௌரவிப்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாடை போட்டப்படுகிறது. ஓகே, ஐ லவ் யூ மாமா. காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய நிகழ்ச்சி சுற்றுலா நிகழ்ச்சி வந்து வெறும் அருமையாக சென்றது. இன்னொரு 2 மணி நேரம் நான் வந்து தாராவி போடுற வரைக்கும் நம்ம வந்து இதே ஒழுக்கத்தை கடைபிடித்து எந்த விதமான இடையூறு இல்லாமல் நம்மளுக்கு நல்ல பேரோடு அந்த வகையிலே நாங்களுக்கு இத்தனை பண உதவி நீங்கள்லாம் கேட்ட உடனே பண உதவி செய்த அத்தனை நல்ல உலகங்களுக்கும் உங்களால் தான் இந்த சுற்றுப்பயணம் சுற்றுலா செம்மையாக நடந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி கொண்டு நம்மை மகிழ வைத்த ஆனந்தராஜ் பாரகர் அவர்கள் நமது சங்கத்தின் உறுப்பினராக இருப்பது பெருமைக்குரியது நமக்கு. அந்த வகையிலே எல்லா மேடைகளிலும் அவர் பாடுகின்ற பொழுது அது நமக்கு பெருமையாக இருக்கிறது. காரணம் அவர் நமது சங்கத்தின் உறுப்பினர். அந்த வகையிலே நமக்கு அது பெருமையான விஷயம். பாடகர் மேலும் மேலும் அவர் நடந்து வர வேண்டும் என்று தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி இந்த அருமையான பாடல்கள்லாம் பாடி என்னையும் ஒரு பாடல் நான் கடந்த 50 ஆண்டு காலம் எங்கேயும் மேடையில் பாடினது கிடையாது. பேசுவேன். அடுத்த டிஎம் அடுத்த டிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் ராஜன் அவர்களும் இந்த இந்த சுற்றுலாவை கையில் எடுத்து அதற்காக அதிகமாக உழைத்தவர்கள். அதில் நானும் வந்து ஆர்டிஓ ராஜன் அவர்களும் கூட சேர்ந்து என்னோட வந்து பல வேலைகளை என்னோட சேர்ந்து அதை செய்த காரணத்தால் நானும் ஆர்டிஓ ராஜனும் 12ஆம் நம்பர் மக்கள் இருந்து ஒரு வார்த்தை சொல்ற ராஜன் நமக்கு சக்திவேல் அவர்கள் வந்து நம்ம பொதுக்குழுல பேசினாங்க. சுற்றுலா போகணும் அப்படின்னு எல்லாருடைய கோரிக்கை அதை நிறைவேற்றணும். நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சரிங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு 2000 ரூபாயும் போட்டுட்டு அது ஒரு அட்ரஸ் அன்னைக்கு சாயந்தரமே அனுப்பினாரு. அந்த அதுதான் மூல காரணம். அதை வைத்து நம்ம வந்து அதில் குறையாக இருக்கிற விளையாடுவதற்கு என்று சொல்லி தான் நான் இந்த ஆனந்த ரிசோர்ட்டை தேர்ந்தெடுத்து நாமெல்லாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். வாழ்க்கையில் வந்து நானும் ஃபஸ்ட் டைம் பிக்னிக் வந்தேன். நீங்கள் பல முறை வந்தாலும் கூட ஒரு அழகான என்ஜாய் பண்ணோம். காலையில் இருந்து உண்மையை சொல்லிட்டு பாராட்டத்தக்கது. அழகாக ஒரு நல்ல ஒரு சுற்றுலாவை நாம் அனுமதித்தோம். இந்த வகையில் எல்லோரும் நன்றி கூறிக்கொண்டு ஆலோசகர் அவர் நிறைய பேசுவார். ஆனால் கொஞ்சம் அவர் உடம்பு தெரியல, வரும்போதே வாதி பண்ணிட்டாரு. அவரையும் பேச வைக்கலாம். அவர் வந்து ஆலோசனை வழங்குவதற்கும் நன்றி கூறிக்கொண்டு வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு தமிழ் தலைவர் சங்கம் தொடர்ந்து இந்த பணியை செய்யும் என்று நல்ல நேரத்துக்கு கூறிக்கொண்டு மார்ச் மாதம் 5 கோடி முடிச்சுட்டு இருக்கோம். அங்கே ஒரு 40,000 புதிய வேண்டிய இடத்துல வந்து நம்மளுடைய சுற்றுலாவை கும்பிடுங்க. அந்த வகையிலே தமிழ் தலைவர் சங்கம் கோடை போனாங்க. சரி, அடுத்த ஃப்ரீ
இதுவரைக்கும் எந்த சங்கத்தையும் அடுத்த போய் ட்ரைவ் ஏதாவது ஃப்ரீயாக பிக்னிக் நீங்க நம்ம 5 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பயப்பட வேண்டாம். எந்த ஆக்சிடென்ட் எதுவும் ஆகக்கூடாது. அப்படியே ஆக கூட நம்ம குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த வகையில் தமிழ் யுவஜனத்துக்கு நன்றி கொண்டு ஒத்துழைப்பு இருந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கொண்டு இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. சாயா கிடைக்கிறது. சாயா கிடைத்து விட்டு பஸ்ஸிலே நமக்கு வடைப்பாவு ஏற்பாடு பண்ணி தருகிறார்கள். அதை வடைப்பாவு சாப்பிட்டுட்டு நம்ம பஸ்ஸில் பயணம் செய்யலாம். வடப்பா வாங்கிட்டு டைம் ஆகிட்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது இந்த சுற்றுலாவை ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லிடுறேன். போடுங்க. ராஜா அவர்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுத்தவரு கிடையாது. இன்னைக்கு கூட 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி வரணும் தெரியும். எல்லாம் காலி எல்லாம் கால் பண்ண நல்ல மனசு படைத்தவரே. அதனால ஒரு சுற்றுலாவை நமக்கு செம்மையாக நடத்திய ராஜா அவர்களுக்கு சங்கத்தின் செயலாளர் சிவானந்தம் கொண்டாட போய் நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே முன்னாடி பொறுத்துங்க.